வணக்கம், நான் தர்மா. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா, சாவச்சேரியில் நிற்கிறேன். முள்ளிவாய்க்கால் வாரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதால எங்களோட மக்களின் துயரங்களை நினைவு கூறுவதற்காக இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறுகின்ற நிகழ்வு இன்றைக்கு சாவகச்சேரி தமிழரசு கட்சி கிளை சார்பாக இன்றைக்கு இடம்பெற இருக்கிறது. இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளிவாய்க்கால் எங்களோட மக்கள் ஒரு நேர உணவுக்கு வழியின்றி கஞ்சியை குடித்து வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. நினைவுகள் கடத்தப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு கஞ்சி வழங்குகின்ற நிகழ்வு இன்றைக்கு இடம்பெற இருக்கிறது. முள்ளிவாய்க்கால் வாரத்தை முன்னிட்டு இந்த நிகழ்வுக்காக இன்றைக்கு தமிழரசு கட்சி தலைவர் அவர்களும் செயலாளர் அவர்களும் வருகை தர இருக்கிறோம். தொடர்ந்து இந்த காலையை இறுதி வரை பாருங்கள். இந்த கஞ்சி வழங்குகின்ற நிகழ்வை நான் உங்களுக்கு வழங்குறேன். தரசன் இப்பொழுது முள்ளிவாய்க்காலில் எங்களுடைய மக்கள் 2009ஆம் ஆண்டு மே மாதத்துக்கு முன்னதான காலப்பகுதியில் பட்ட அவலங்கள், அந்த கொடுமைகளை நினைவு கூர்ந்து நாங்கள் ஒரு வரலாற்று கடத்துகையாக இந்த கஞ்சியை ஒவ்வொரு வருடமும் வழங்கி வருகிறோம். இது சம்பந்தமாக பல முன்னுதாரணங்கள் வேறு நாடுகளில் நடந்திருக்கின்றன. வரலாற்றில் இப்படியான நிகழ்வுகள் இருந்திருக்கின்றன. அந்த வகையில் இது நினைவேந்தல் மாத்திரமல்ல, ஒரு வரலாற்று கடத்துகையும் கூட. அந்த வகையில் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் அவர்கள் இப்பொழுது இந்த நிகழ்வை ஆரம்பித்து அந்த நினைவேந்தலில் தன்னையும் ஈடுபடுத்தி கொள்வார். தொடர்ந்து எல்லோருக்கும் இந்த கஞ்சி பரிமாறப்படும். நீங்களும் சார் யாருங்க விடுங்க, சித்தப்பா பண்ணுங்க, சித்தப்பா பண்ணுங்க, வேட்டுங்க. சுவாதினி வாங்க, நிர்மலா வாங்க. உள்ளுக்கு ரத்னேங்க அண்ணா வாங்கோ, மணி அண்ணா வாங்கோ, வாங்கண்ணே. இவைக்கு ஜெரேட்டா விடுங்க, பாராங்களுக்கு கப்பல் விடுவோம். சார் வாங்க, விஷ்ணன் சார் வாங்க. எங்க ஓ கட்டாயமா உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார்? இப்பதான் நாங்க இதை தீர்மானிச்சிருக்காங்க. அதை தீர்மானிப்போம், அந்த நேரத்தில் தீர்மானிப்போம். இப்போ அவசரப்பட்ட குழப்பங்களை ஏற்படுத்தி இப்போ என்ன சொல்றது, ஒப்பீனியன் கட்சி அதெல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு ஒப்பீனியன் நாங்களும் ஒரு வரையை தீர்மானிப்போம், அதை சொல்லுவோம். இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பின்னடைவு போல தென்பட்டது.
ஏனென்றால் விசேஷமாக யாழ் தேர்தல் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு எங்களை விட கொஞ்சம் வாக்குகள் அதிகமாக கிடைச்சது. அவர்களுக்கு 25% வாக்கு தான் கிடைச்சது. ஆனால் அந்த தேர்தல் முறையில் 50% ஆசனங்களை பெற்றுக்கொண்டு விட்டார்கள். அது ஒரு பிழையான ஒரு படத்தையும் காட்டியிருந்தது. இந்த தேர்தலில் நாங்கள் மக்கள் அந்த தேர்தலில் என்ன காரணத்துக்காக வாக்களித்தார்களோ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னமும் தமிழ் தேசிய கட்சிகளோடு தான் இருக்கிறார்கள் என்பதை நிலைநிறுத்த வேண்டும் என்று கேட்டது நாங்கள். அதை மக்கள் செய்திருக்கிறார்கள். தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதிலேயும் மிக பிரதானமாக இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு மாற்றம் வேணும் என்று சொல்லி ஒரு புரட்சி மாதிரி தென்பட்ட விஷயத்தில் கூட தமிழ் மக்களை பொறுத்த வரையில் இல்லை, பழம்பெரும் கட்சி தமிழரசு கட்சியில் தான் எங்களுக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்குதுன்றதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அது எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பெரிய வெற்றியாகத்தான் இருக்கிறது. தாய் வீட்டிலேருந்து போனவங்களாம் திருப்பி தாய் வீட்டுக்கே வராங்க. அதை பற்றி வர வேணும், கட்டாயம் வர வேணும். வீட்டுக்கு திரும்பி வரதானே வேணும். அதான் எங்களோட சின்னமும் வீடாக இருக்குது. வீட்டுக்கு அவர்கள் திரும்பி வர வேணும், வந்து கொண்டிருக்கிறார்கள். சித்தார்த்தன் அவர்கள் கொஞ்சம் ஒரு பிரஸ் மீட்ல, அதாவது ஊடக சந்திப்பவங்க புது கட்சி எல்லா தமிழரசு கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரு புதிய கட்சி ஒன்று ஆரம்பிப்போம் வடக்குமான தேர்தல். அது சம்பந்தம் உங்களை கருத்து நீங்களும் அதில் கலந்து கொண்டதாக வந்த செய்தி இல்லை. நான் கலந்து கொண்ட கூட்டத்தில் அவர்கள் சொன்ன கருத்து நாங்கள் பழையபடி உங்களோடு சேர்ந்து தான் பயணிக்க விரும்புகிறோம். பழையபடி என்று சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக, இன்றைக்கும் சந்திப்பிலையும் அப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் பயணிக்க விரும்புகிறோம் என்று நான் அவர்களுக்கு சொன்னது. அப்படித்தான் போக வேணும். ஒரு தரையும் வழியில் போக சொல்ல இல்லை. ஒரு தேர்தல் யுக்தியாக நாங்கள் சொன்ன யோசனையை தவறாக புரிஞ்சு கொண்டதால் வந்த வினை இது. பாராளுமன்ற தேர்தலில் ஒன்றதான் நின்றுக்க வேணும். உள்ளூராட்சி தேர்தலில் தெரிஞ்சு போட்டிடுறதால கூட ஆசனங்கள் வரும். அப்போ இந்த உண்மை இப்போ எல்லாருக்கும் புலப்பட்டிருக்குது. அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியோடு சேர்ந்து பழையபடி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்க வேணும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறார்கள். அந்த எண்ணத்துக்கு நாங்கள் மாறானவர்களே இல்லை. அப்படிதான் நாங்களும் செல்வது நல்லதுன்னு நினைக்கிறோம். மே 18 எங்களுடைய மக்களுக்கு எதிராக செய்யப்பட்ட மிகப்பெரிய கொடூரம். அந்த கொடூரத்தை நினைவு கூறுவதற்காக அடையாளமாக நாங்கள் இந்த கஞ்சி பரிமாற்றல் செய்கிறோம். எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்னர் இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடந்து வந்ததை நினைவு கூறுறதுக்காக பஸ்கா பண்டிகைன்னு இன்றைக்கும் அப்பம் புளிக்க முதல்ல புளிப்பில்லாத அப்பம் என்று சொல்லி அந்த அவசரமாக ரொட்டியை செய்து ஓடினது ஞாபகப்படுத்துறதுக்காக அவர்கள் அதை இன்றைக்கும் அந்த நாளில் நினைவு கூறுறார்கள். அதை போல் எங்களோட மக்கள் கஞ்சிக்கு கூட வழி இல்லாமல் கஞ்சி மட்டும் காய்ச்சி குடித்த அந்த அவலத்தை நாங்கள் அதே அடையாளத்தை செய்கிறதன் மூலமாக நினைவு கூறுகிறோம். அதை ஒரு வருஷமும் செய்கிறோம். இந்த வருஷமும் நாங்கள் அதை செய்கிறோம். கடந்த காலம் உங்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனத்துக்கு உங்களோட கருத்து, ஏன்னா அதுக்கு பிறகு இப்போ மாபெரும் வெற்றி அடைஞ்சிக்கிறீங்க உள்ளூராட்சி சபை. உங்களோட விமர்சனங்கள், அதாவது மக்களுடைய விமர்சனத்துக்கு உங்களோட கருத்து என்ன விமர்சனம் தெரிய வேணும். இப்போ பொதுவாக இனப்படுகொலை நடக்க இல்லை என்று சொன்னார் என்று ஒரு விமர்சனம் இருக்குது. அதை சொல்கிறேனே, ஏன்னா இன்றைக்கு நாங்கள் இனப்படுகொலை தானே நாங்கள் நினைவு கூறுறோம். இனப்படுகொலை நடந்ததென்று இலங்கை பாராளுமன்றத்தில் சகலருக்கும் விளங்கக்கூடிய மொழியில பேசினது நான் தான் முதலாவது 2013ஆம் ஆண்டே பேசினது. சரிதானே? அப்போ ஒரு இடத்துலையும் இனப்படுகொலை நடக்க இல்லை என்று நான் சொன்னது கிடையாது. ஒரு ஆதாரமில்லை, ஒரு இடத்துல நான் சொன்னது கூட கிடையாது. இன்னொரு அதோட சேர்த்து சொல்றார்கள். அதை சொன்னோடனே இல்லை இனப்படுகொலைக்கான ஆதாரம் போதாதுன்னு சொன்னிருக்காங்க. அப்படி கூட நான் ஒரு நாளும் சொன்னதில்லை. அது நான் சவால் விடுறேன். எங்கேயாவது நான் அப்படி கூட சொன்னதில்லை. இனப்படுகொலைக்கான ஆதாரங்கள் ஏராளமாக தாராளமாக இருக்குது. ஆனால் குற்றவியல் நீதிமன்றத்தில் அதை நிரூபிக்க போய்க்கல அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. ஆனால் இனப்படுகொலை என்ற சர்வதேச குற்றத்துக்கு இன்னும் ஒரு கூறு ஒஃபென்ஸுக்கு இன்கிரீடியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு இன்கிரீடியன்ஸ் இனப்படுகொலைக்கான ஆதாரங்கள், அந்த நிகழ்வுகள் அது இருக்குது. ஆனால் சர்வதேச குற்றங்களில் மற்ற எந்த குற்றத்துக்கும் தேவையில்லாத ஒரு தேவைப்பாடு இந்த குற்றத்துக்கு இருக்கு. மன எண்ணம் நோக்கத்தையும் நிரூபிக்க வேணும். அதைத்தான் நாங்கள் எல்லாரும், நான் மட்டும் இல்லை, நவநீதம் பிள்ளை அம்மா சொல்லியிருக்கிறார், இளவரசர் ஜெயித் சொல்லியிருக்கிறார், சர்வதேச நிபுணர்கள் எல்லாரும் சொல்லியிருக்கிறோம், மார்டி ஆட்டிசாரி சொல்லியிருக்கிறார், தருஸ்மன், சூகா, ரட்னர் எல்லாருமே சொல்லியிருக்கணும்.
இனப்படுகொலையை ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறதுக்கு வழிகிட்டால் அதுக்கு மன எண்ணத்தையும் நிரூபிக்க வேண்டும், அதை கவனமாக கையாள வேண்டும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் சர்வதேச குற்றங்கள் பல இருக்குது. துன்புறுத்தல் ஒன்று இருக்குது, பெர்சிக்யூஷன். அப்படி இனப்படுகொலைக்கு சமமாக அல்லதை விட கொஞ்சம் குறைஞ்சு நிறைய குற்றங்கள் இருக்குது. போர்க்குற்றங்கள் இருக்குது, மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்கள் இருக்குது. அதுகள் எல்லாத்தையும் நிரூபிக்கிறதுக்கு எங்களுக்கு குற்ற எண்ணத்தை நிரூபிக்க வேண்டிய தேவை இல்லை. அதை நாங்கள் செய்ய வேணும். அப்போ அதை செய்யாமல் விட்டுட்டு நிரூபிக்கிறதுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிற இந்த ஒரு கூறால, சாட்சியங்களால் இல்லை, அதை மட்டும்தான் செய்ய வேணும் என்று சிலர் துடிக்கிறோம். அது என்னன்னு தெரியாது. அது எங்களோட சமூகத்துக்கு தீமையை கொண்டு வர ஒரு விஷயம். நாங்கள் நிரூபிக்கக்கூடிய எல்லாத்தையும் நிரூபித்து கொண்டு போகணும். இறுதியில் இனப்படுகொலையும் நாங்கள் நிரூபிக்கக்கூடியதாக இருக்கும். ஐயா நான் சார் வாங்க. வணக்கம் சார். வாங்க. ஒரு சிரட்டை இங்க நிர்மலா இவா கொடுங்க. சார் போடு வடிவா எடுத்துறோம். அப்படியே கையை காட்டி வரணும். நான் வீட்டுக்கு போறேன். Abar. மறிங்க மறிங்க.
முடியாத ஒரு நினைவுகள் இந்த கொடுமை நடக்கின்ற பொழுது நாங்கள் எல்லாம் இந்த நாட்டில் தான் மக்கள் எல்லாம் பொடியாது சின்ன பொடியை நாங்கள் அங்கே கஷ்டப்பட்டு டிரைவர் குடிச்சிட்டு போகலாம் அப்படியே அங்கே நடக்கும் சைட்டை விட்டு குடிச்சிட்டு போகலாம் என்ன